அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சுக்கிரஹோரை நேர பரிகாரத்தை பற்றி இந்த பதிவுல பார்க்கலாம். பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சுக்கிரனின் அருள் இருந்தால் மட்டுமே அந்த மனிதன் செல்வந்தனாக வாழ முடியும். பேர் புகழ் செல்வாக்கு ஏற்படும் அப்படின்னா சுக்கிர பகவானின் அருள் மிக மிக தேவை. சுக்கிரனின் அருளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம்தான் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கிரஹோரை நேரம். அதிலும் குறிப்பாக இரவு 8 to 9 சுக்கிரஹோரை நேரத்துல எளிமையான வழிபாட்டு சூட்சம முறைகளை செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பண வசியம் உண்டாகும். வெள்ளிக்கிழமையில சுக்கிரஹோரை நேரத்துல உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவாலயங்கள்ல நவ கிரகத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு வெண்பட்டு வெண்தாமரை மலர் சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா தீராத கடன் கூட நிச்சயமாக தீரும். உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சுக்கிர தோஷம், அதாவது ஜாதக ரீதியா இருந்தாலும் சரி, இல்ல பொதுவாகவே உங்களுக்கு சுக்கிரனுடைய அருள் இல்லைனாலும் சரி, அதெல்லாம் சரியாகி சுக்கிரனின் பரிபூரணமான அருள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நேரங்கள் இந்த சுக்கிரஹோரை நேரம். அதாவது பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். தொடர்ந்து 9 சுக்கிரஹோரை நேரத்தை நீங்க பயன்படுத்தி அதற்கான சூட்சம வழிபாடுகளை செஞ்சீங்க அப்படின்னா 100 மைத்ரேய முகூர்த்தங்கள்ல செஞ்ச பலன் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். மைத்ரேய முகூர்த்தத்தை பத்தி நம்ம எல்லாரும் நல்லா தெரிஞ்சிருப்போம். கடன் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் மைத்ரேய முகூர்த்தம். அதை போல சக்தி வாய்ந்ததுதான் இந்த சுக்கிரஹோரை நேரமும். இன்று இந்த சுக்கிரஹோரை நேரத்துல இன்று வெள்ளிக்கிழமை மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னா இந்த வெள்ளிக்கிழமை செய்ய முடியாதவங்க அடுத்த வெள்ளிக்கிழமை கூட செய்யலாம், தவறு கிடையாது. கைப்பிடி அரிசி எடுத்து உங்க கையில வச்சுக்கிட்டு ஓம் சுக்கிர பகவானே போற்றி, ஓம் சுக்கிர பகவானே போற்றி எனும் மந்திரத்தை 111 முறை சொல்லிட்டு அந்த அரிசிய ஒரு தட்டுல வைங்க. பச்சை அரிசியில கொஞ்சம் நீங்க மஞ்சள் தூள் கலந்துக்கோங்க. அதாவது மஞ்சள் அரிசி அட்சதை அரிசியா கூட தயார் பண்ணிக்கலாம். இல்ல பச்சை அரிசி அப்படியே நீங்க வெண்மையாவும் எடுத்துக்கலாம். அரிசி எப்படினாலும் நீங்க எடுத்து உங்க கையில வச்சுக்கணும். ஆனா பச்சை அரிசி தான் எடுக்கணும். அதை நீங்க அந்த தட்டுல பரப்பி அதன் மீது என்ன பண்ண போறீங்கன்னா வெள்ளி பொருள் ஏதாவது, வெள்ளி நாணயமோ அல்லது வெள்ளியில செஞ்ச மோதிரமோ ஏதாவது ஒரு வெள்ளி பொருளை அந்த அரிசி மீது வைங்க. சுக்கிரஹோரை நேரத்துல அப்படி நீங்க செய்யும் போது கண்டிப்பா உங்களுக்கு பணவசியம் உண்டாகும். அது பூஜையிலே அப்படியே இருக்கட்டும். மறுநாள் அந்த அரிசி எறும்புகளுக்கு உணவாக போட்டுருங்க. வெள்ளி பொருளை நீங்க எடுத்த இடத்துல வச்சுக்கோங்க. பணம் வைக்கிற இடத்துலயோ அல்லது வெள்ளி மோதிரமாக இருந்தா கையிலையோ அணிந்து கொள்ளுங்கள். இந்த அரிசியும் வெள்ளியும் சேரும் போது கண்டிப்பா சுக்கிரனின் பரிபூரணமான அருள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். இந்த வழிபாட்டை நீங்க செய்யும் போது உங்க வீட்டுல தவறாம நெய் தீபம் ஏத்திக்கோங்க. பால், கல்கண்டு, பூசணி விதைகள், பாதாம் இத மாதிரி சுக்கிரனின் அருள் பெற்ற பொருட்களை பிரசாதமாக வைங்க. இப்ப நான் சொன்ன இந்த பரிகாரத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்.